ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். இந்த விலங்கோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு அப்படின்னா மட்டும் போதுங்க, வீட்டில் பணம் தேடி வருங்க. தற்போதைய உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு முக்கியமான ஒன்று 3 தேவைகள் மட்டும் சரியாக இருந்தால் போதுங்க. நமக்கு முக்கியமான தேவை என்னவென்றால் முதல்ல நினைவுக்கு வருவது பணம் தாங்க. இந்த உலகில் பணம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அந்த அளவிற்கு பணத்தோட மதிப்பு உயர்ந்து விட்டதுங்க. அதன் பின்பு ஒருவர் உடல்நலம் சரியில்லை என்றால் அவர் கஷ்டப்படுவதை விட அவனை சுற்றி இருப்பவர்களும் சேர்ந்து கஷ்டப்படும் அளவிற்கு சூழ்நிலை உண்டாகுங்க. அதனால் உடல்நலமும் முக்கியமான ஒன்றுங்க. மேலும் முக்கியமான ஒன்று ஒரு மனிதனோட நிம்மதியை பறிக்கக்கூடிய கடன்க. நாம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கடன் பிரச்சனை இருந்தால் கூட நாம் ஒரு வேலை கூட நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. இது போன்ற இந்த 3 பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. நான் முதல்லே பார்த்தோம், ஒருவனுக்கு உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அவனால் எப்பேற்பட்ட கஷ்டங்களை சமாளித்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். ஆனால் ஒருவனுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகும்போது அவன் கஷ்டப்படுவதும் இல்லாமல் அவனை சுற்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் கஷ்டப்படுத்துங்க சூழ்நிலையை கொண்டு வருங்க. அதனால்தான் எப்பொழுதும் உடல் ஆரோக்கியம் குறித்து கவனமுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்கங்க. அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுவதற்கு மஞ்சத்தூள் மற்றும் தேன் இந்த 2 பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்ய இந்த 2 பொருட்களையும் நீங்கள் வழங்கிடுங்க. நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்த தேனை வாங்கி உங்கள் வீட்டில் உடல்நலம் சரியில்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகுங்க. உங்களை நிம்மதியாக வாழ விடாமல் கழுத்தை நெரித்து பிடிக்கும் அளவிற்கு கடன் சுமை இருந்தாலும் அனைத்து கடன் சுமையும் நீங்குவதற்கு சனிக்கிழமை அன்று சனி ஹோரையில் விநாயகர் அல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வேண்டுங்க. இவர்கள் இருவரையும் நாம் வணங்கி வரும் பொழுது நம்முடைய கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் கோமியத்தை கொண்டு உங்களோட தொழில் நடத்தும் இடம், வியாபாரம் செய்யும் இடம் அல்லது உங்கள் வீடுகளில் தெளித்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாகி கடன் சுமை குறுகிய காலத்திலே தீர்ந்து விடுங்க. ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ்வதற்கு அத்தியாவசியமான பணம் உங்களிடம் சேரவில்லை என்று வருத்தப்படுவாருங்க சில பேர். உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து வீடு செல்வ செழிப்போடு இருக்குவதற்கு கஜா வழிபாடு செய்ய வேண்டி இருக்குங்க. கஜா என்பது யானையை குறிக்கும் சொல்லாகுங்க. அதாவது நாம் யானை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டுங்க. நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையே செல்வ செழிப்போடு மாற வேண்டும் என்றால் இந்த யானை வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்றுங்க. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பேச்சு வழக்கில் யானையை ஊதினா தடை விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க. அதற்கு அர்த்தம் யானையோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு வரும் தடைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க அதோட முழுமையான அர்த்தம். அதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கே இருக்கும் யானையை பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. அவ்வாறு யானையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் போதுங்க, பணம் செல்வம் அனைத்தும் தானாக உங்களிடம் சேருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.